Hello friends, welcome back to our channel Mrs.malasundar. இன்னைக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ரொட்டீனை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிட்டு இருக்கேன். பால் இப்போ காய வச்சிட்டேன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உரம் ஊற்றி வைக்கிறதுக்காக அது நல்லா ஆறிட்டுருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையாக பால் காய்ச்சி வைக்கிறேன். மேக்ஸிமம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே தயிர் மோர் இதை வச்சு இருக்கிற ரெசிபி எல்லாமே ட்ரை பண்ணிடுவேன். இப்போ தான் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா செம்ம வெயில். ஈவினிங் வீட்டுக்கு வந்த பிறகு டெய்லி ஏதாச்சும் ஒரு ஜூஸ் மேக் பண்ணி குடிச்சிருவோம். இன்றைக்கி தர்பூசணி ஜூஸ் தான் மேக் பண்ண போகிறேன். இந்த தர்பூசணி பார்த்திங்கன்னா எனக்கு ஜூஸ் பண்ணி சாப்பிட்றத விட அப்படியே சாப்பிட்றதுக்கு தான் ரொம்பவும் பிடிக்கும். பட் இந்த தர்பூசணியில் ரொம்பவும் மைல்டான ஒரு டேஸ்ட்டு தான் இருக்குது. அதனால் இதில் ஜூஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த வாட்டர்மெலான் பீசஸ் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் ஜூஸர் ஜாரில் தான் போட்டிருக்கேன். அதுவே ஃபில்டர் பண்ணியிருக்கோம், எந்த ஒரு திப்பியும் இல்லாத மாதிரி. இருந்தாலும் பாப்பாவுக்கு கொடுக்குற ஜூஸை மட்டும் நான் இன்னொரு டைம் வடிகட்டியாச்சு. இந்த ஜூஸில் நீங்கள் தண்ணிக்கு பதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து அரைச்சிங்கன்னா வாட்டர்மெலான் மில்க் ஷேக் ஆகிரும். அதோட டேஸ்ட்டுமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஜூஸ் மேக் பண்ணுறதுக்காக வாட்டர்மெலான் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு கோல்ட் ஆகிட்டுருக்கு, எனக்கு ஜூஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜூஸ் மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட குடிக்கிறதுக்கு முன்னாடியுமே அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு ஜூஸ் வேணுமான்னு சொல்லிட்டு. வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பட் நாங்கள் 2 பேருமே குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜூஸ் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேரக்டர் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்காங்களா? யார் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் திரும்பவும் அவருக்கு ஜூஸ் மேக் பண்ணி கொடுத்தாச்சு. வெளியில் போனாலும் சாப்பிட்றதுக்கு நான் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஆர்டர் பண்ணும்போதே அவர்கிட்ட கேட்பேன், அவர் வேணான்றவார். வீட்டில் இருந்தாலுமே இது எனக்கு வேணும் வாங்கிட்டு வா, உனக்கு வேணும்னா நீ தனியாக வாங்கிக்கோன்னு சொல்லுவேன், வேணான்றவார். 2 இடத்துலையுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அவரே எடுத்து சாப்பிட்ருவார். செம்ம இரிட்டேட் ஆகும். இந்த மாதிரி இரிட்டேட்டிங் பர்சன் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ஒருத்தவங்க இருப்பாங்க. யாருங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பீனட் தீந்து போயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வானலில் கொட்டி அதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு முக்கியமாக பாப்பா லெமன் ரைஸ் கேட்டிருக்கா. அவளுக்கு லெமன் ரைஸில் இந்த மாதிரி பீனட்டை ஃப்ரை பண்ணி போடுறது ரொம்பவும் பிடிக்கும். அவளுக்காகவே தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை பீனட்டை ஃப்ரை பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு வேலைங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்ட இதை பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் லாங் ப்ராசஸ், அதனாலவே இதை ஃப்ரை பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பாப்பா பார்த்திங்கன்னா என்கிட்ட நூடுல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தா. ஆல்ரெடி இந்த வீக்கில் நூடுல்ஸ் வேணும்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா. ஒன் டே நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். என்னோடய அம்மா கிட்டே போயிட்டு செஞ்சு தர சொல்லி 2 days இந்த வீக்கில் சாப்பிட்டுட்டா. நான் பாப்பாவுக்கு அடிக்கடி நூடுல்ஸ் கொடுக்க மாட்டேன், 10 days once அந்த மாதிரி தான் கொடுப்பேன். பட் இப்போ வீட்டுக்கு என்கிட்ட ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தா. எனக்கு வெயில் காலத்தில் சுத்தமாக சாப்பிட்றதே பிடிக்கல. இன்னும் நூடுல்ஸ் வேறு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படிங்கிறதுக்காக மார்னிங் செஞ்ச இட்லி 2 இருந்தது. அதை எனக்கு மட்டும் சில்லி இட்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லி பொடியை அதில் சேர்த்து மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இட்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இட்லியை இந்த ஆயில், இந்த இட்லி பொடி எல்லாமே இந்த இட்லியில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த சில்லி இட்லி பொடி பார்த்திங்கன்னா
ரொம்பவும் சிம்பிளான ஒரு ரெசிபி, அதே சமயத்தில் டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இட்லி, தோசை இது எல்லாத்தோடவும் தொட்டுக்கிறதுக்கு சாம்பார், சட்னி இதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஒன்லி இந்த பொடி நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்ருவேன். ரொம்பவும் விருப்பப்பட்டு சாப்பிட்ருவேன் தான் சொல்லணும், அந்தளவுக்கு பிடிக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பொடி இட்லி ரெசிபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளைனாக சாப்பிட்றதுக்கே ரொம்பவும் நல்லாயிருக்கும். பட் என்னோடய ஹஸ்பண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடி இட்லி மேக் பண்ணால் கூட இதை தொட்டுட்டு சாப்பிட சட்னி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய டின்னரை வெளியில் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா எக் நூடுல்ஸ் தான் கேட்டிருந்தா. வீட்டில் எக்குமே காலியாயிருச்சு. ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அவருமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு எக்கை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி, 1 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் நூடுல்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா நூடுல்ஸை உடைச்சி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உடைக்காமல் கூட சேர்த்துக்கோங்க, உங்களோட இஷ்டம்தான். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்து இதை ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். எக்கை இந்த அளவுக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ திரும்பவும் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சது, 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணது, இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு சாத்தே பண்ணிக்கிறேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா சாத்தே ஆயிடுச்சு. 2 தக்காளியை இந்த மாதிரி பியூரி பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணி தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு 1/4 டீஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். பிகாஸ் பாப்பா சாப்பிட போகிறா, ஸோ காரம் வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 மசாலாவும் சேர்த்த பிறகு அதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்த எக்கையும் சேர்த்து இந்த மசாலாஸோட நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நூடுல்ஸ் தனியாக வேக வச்சு எடுக்கும்போது ஒரு 70% மட்டும்தான் வெந்திருக்கணும். மீதி 30% இந்த கடாயில் மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது வேகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மசாலாஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுற மேகி, பாஸ்தா, மேக்ரோனி இது எல்லாத்தோடவும் நல்லா வந்து பைண்ட் ஆகும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக, ஜூஸியாக, அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வீட், ராகி இது ரெண்டுத்துலேயும் ரெடி பண்ண ஹோம்மேட் நூடுல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடி பண்ண ஒரு ஹோம்மேட் நூடுல்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்திங்கன்னா ராகியில் ஹோம்மேடாக ரெடி பண்ணியிருந்த நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கி அதில் வந்து வெஜிடேபிள் நூடுல்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டே பார்த்திங்கன்னா நூடுல்ஸ், மேக்ரோனி, பாஸ்தா இதெல்லாம் அந்தளவுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டார். அவரே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையாகவே ராகியில் பண்ண நூடுல்ஸோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் நியர்பை மார்க்கெட்டில் இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். வாங்கி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பீனட் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 2 இட்லி தானே சாப்பிட்டேன், கொஞ்சமாக சாப்பிடு எனக்காக ப்ளீஸ்ன்னு ரொம்பவும் கம்பல் பண்ணார். ஓகே 2 வாய் மட்டும் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்திங்கன்னா 2 வாய் ஊட்டி விடுறேன்னு சொல்லி நிறைய நூடுல்ஸ் வச்சு ஊட்டி விட்டார். வயிறே ஃபுல்லாயிருச்சு. பீனட்டுக்கு மேலே இருந்த ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணிவிட்டு அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஆயிலுமே ரீஃபில் பண்ணி வச்சேன். எல்லா ஒர்க்ஸும் முடிஞ்ச பிறகு இந்த ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் என் ஹஸ்பண்டை காய வச்சு ஊற்றி வைக்க சொல்லியிருந்தேன். அவருமே வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டாரு. நான் பார்த்திங்கன்னா வெசல் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். வெசல் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வந்து கேஸு, கவுண்டர் டாப்பு இது எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக தொடச்சி விட்டாச்சு.
வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் இருந்தது, அதோட காம்பையெல்லாம் கிள்ளிட்டு அதையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஊஞ்சலுக்கு மேலே பார்த்திங்கன்னா கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களுமே கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதை வாஷ் பண்ணி தனியாக இந்த மாதிரி கமுத்தி வச்சிட்டிங்கன்னா அது உடையறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த ட்ரெஸ்ஸையும் மடித்து வச்சுட்டோன்னா ஃபுல் ஒர்க் வந்து முடிஞ்சிரும். பாப்பா பாருங்கள், இப்போ யூகேஜி போக போகிறாங்க மேடமு. டீச்சர் விளையாட்டு விளையாடுறன்ட்டு எல்கேஜி ரைம்ஸு, ஸ்டோரி புக்ஸு எல்லாத்தையும் எடுத்து கட்டில் மேலே போட்டு வச்சுருக்கா. டாய்ஸ் எல்லாத்தையும் கட்டில் மேலே பரப்பி ஒரு வழியாக ஆக்கி வச்சுருக்கா. நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேருமே சேர்ந்து ட்ரெஸ் மடித்து வச்சாச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா அவளோட ஹேண்ட் கர்ச்சீஃப்லாம் நீட்டாக ஃபோல்டு பண்ணி வச்சா. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. பால் காய வச்சுருந்தது நல்லாவே ஆறிட்டு இருந்தது. 1 டீஸ்பூன் கிட்ட அதில் கர்டு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்டோன்னா காலையில் தயிர் வந்து நல்லா துவஞ்சி வந்திருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் பாய்.